நேற்று டியூஸ்டே 7 o'clock போல் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிச்ச உடனே புஜ்ஜு ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க தாத்தாவை கூப்பிட்டு போய் காக்காக்கெல்லாம் மிக்சர் வைப்பான். அப்படியே நானும் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்கும். யூனிவர்சல் ப்ராப்ளமே இதுதான் போல். ஒரு வழியாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணி அப்பளம் பொரிச்சு புஜ்ஜுக்கு மட்டும் அளவாக ஒரு தோசைக்கு கோதுமை கீ தோசை செஞ்சுட்டேங்க. நான் எப்போவுமே பக்கத்தில் ஒருத்தங்க கிட்ட மாவு வாங்குவோம். அவங்க பழனி பாத யாத்திரை போயிருக்கனால ஒரு 3 daysக்கு வாங்க முடியாது. ஸோ நானே ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மாவாட்ட தெரியாது. ஸோ மாவு ஆட்ட மாட்டேன் வீட்டில். அப்புறம் நேற்று ஃபஸ்ட் டைம் புஜ்ஜு அவளாவே சேரில் ஏறி உட்காந்துட்டாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஏறினோடனே அவளுக்கு செம ஹாப்பி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டாங்க. நேற்று கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்த மாதிரி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு தாளிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டாங்க. சரி பக்கத்தில் கடையில் எங்கேயாவது மாவு வைத்தாங்கன்னா வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அத்தை போய் 2 பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு நேரத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. அப்புறம் மாவையும் கலக்கி வச்சுட்டு தோசை சுட்டு ஆம்லேட் போட்டுட்டு காலையில் வச்சிருந்து வெண்டைக்காய் புளிக்குழம்போட சேர்த்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. வில் see you in tomorrow video. Bye.